வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையல் ஓவன் இல்லாமல் வீட்டிலேயே கடாயில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீடியோ உடனுக்குடன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தந்தூரி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா டீப்பாக கட் பண்ணிங்கன்னா தான் சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கி நம்மளுக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொன்று நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் டீப்பாக கட் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எலுமிச்சை பழ சாறு 5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். அதில் அந்த லெமன் ஜூஸ் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா ப்ளஸ் தேய்ச்சிக்கோங்க. கட் பண்ணி வச்ச பீஸ் உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ அதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு 1/2 hour இந்த லெமன் ஜூஸோடு நல்லா இப்போ நம்ம தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். திக் தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தந்தூரி மசாலா 3 ஸ்பூன், 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில், உப்பு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 3 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 3 ஸ்பூன், கலருக்காக தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி, சில்லி பவுடர், கரம் மசாலா, தந்தூரி மசாலா, தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில், நான் தண்ணிக்கு பதிலாக தான் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த திக்காக நான் தயிர் ஆட் பண்ணனால தான் உங்களுக்கு மசாலா இவ்வளோ திக்காக வந்திருக்குது. அதனால் அப்போ தான் நம்மளுக்கு சிக்கனில் நல்லா கோட் ஆகும் இந்த மசாலா. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஊறின சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவை இந்த சிக்கனில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, நல்லா கோட் பண்ணிவிட்டு அந்த கேப்லலாம் நல்லா மசாலா வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் தந்தூரி சிக்கன் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா சிக்கன் ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 8 மணி நேரம் இந்த சிக்கன் நல்லா ஊறணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் நம்ம டிப் பண்ணி சாப்பிட ஒரு சட்னி ரெடி பண்ணால் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் புதினா எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. 1/2 கப் மல்லி இலை, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன், 1 கப் தயிர். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 மிக்ஸியில் போட்டு அரைச்சிடாதீங்க, நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகிடும். கையிலே பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, சட்னி நம்ம கையில் பீட் பண்ணாலும் எவ்வளோ கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் மிக்ஸியில் பீட் பண்ணிட்டீங்களா ரொம்ப தண்ணியாகிடும். அதோட நம்ம சிக்கன் டிப் பண்ணால் சிக்கனில் ஒட்டாது. இப்போ சிக்கன் 8 மணி நேரம் ஊறிட்டு இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் வாங்க. இப்போ 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நான் சிக்கன் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா பீஸ் சிக்கன் எடுத்து வச்சிடலாம். நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மீடியமில் நம்ம 1/4 ஹவர் வைக்கணும். மீடியமில் 1/4 ஹவர் வச்சுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். இப்போ 1/4 ஹவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும். அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நான் திருப்பி போட்டேன். திருப்பியும் 1/4 ஹவர் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். மொத்தம் நம்மளுக்கு 1/2 ஹவர் ஆகும் அந்த சிக்கன் வேக. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சின்ன கிண்ணம் வச்சிடலாம். நான் கறி துண்டை கங்காவதுக்காக அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம பேனை மூடிடலாம். அந்த ஸ்மோக் ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மூடி 10 நிமிஷம் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்மோக் ஸ்மெல் நல்லா சிக்கனில் இருக்குது. இப்போ நம்ம அந்த கிண்ணத்தை எடுத்துடலாம். இது பார்த்திங்களா, கறி நல்லா வெந்துருச்சு. நீங்கள் 1/2 ஹவர் நம்ம ஸ்டீம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கறி நல்லா வெந்திருக்கும். நீங்கள் டைரெக்டாக தந்தூரி அடுப்பில் வச்சிங்கன்னா கறி வேகாது. இப்போ நான் இந்த மாதிரி தந்தூரி கிரில் கம்பி எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம அது மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. அந்த நெருப்பு எல்லா பக்கமும் சிக்கனில் படணும். அப்போ தான் நம்மளுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த சுட்ட ஃப்ளேவர் அப்படி நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த நெருப்பு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்களா, கடை நான் வாங்கின மாதிரியே வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. கடையில் வாங்கின பீஸ் மாதிரி ஆகிடுச்சு பார்த்திங்களா தந்தூரி சிக்கன். இப்போ இன்னொரு பீஸ் இதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். பேனில் இருக்க எண்ணெய் எடுத்து கொஞ்சம் சிக்கன் மேலே அப்படியே தடவிக்கோங்க. ஏன்னா சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் அதே மாதிரி ஆயில் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடையில் போய் நம்ம 500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறதை விட வீட்டில் 150 ரூபா செலவுலேயே நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.